ஹலோ ஹாய் வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தெளிவாக வந்து உங்களுக்கு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லாமல் ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து டெஃபினட்டாக ஒரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியா தான். இந்த பிஸ்னஸ்க்கு நான் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, அடிஷ்னலாக நான் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் எனக்கு ஒரு இன்கம் மாதிரி ஒரு சைடில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ரீசார்ஜ் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவு அதிகமான ப்ராஃபிட்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 2000 ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 150 ரூபா 200 எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஹை ப்ராஃபிட்லாம் ரீசார்ஜில் கிடைக்காது. ஆனால் இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. அந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ரீசார்ஜ் மூலிமா மட்டும் இல்லாமல் அனதர் ப்ராடக்ட் வாங்குறதுக்காக. ஹலோ ஹாய் வெல்கம். இது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ. நம்மளுடைய ஸ்பான்சர் யார் கேட்டிங்கன்னா, பைமோட்டோ மொபைல் அப்ளிகேஷன். பைமோட்டோ மொபைல் ஆப் தான் நம்மளுடைய ஸ்பான்சர். இவங்க ஒரு க்ராசரிஸ்க்கான செல்லர். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் க்ராசரிஸை ரொம்ப கம்மி ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஆப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷனாக நம்மளுடைய பைமோட்டோ மொபைல் ஆப் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. வாய்ப்புகளும் இங்கே ஏற்படும். ஓகேங்களா? ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடறேன். இது வந்து ரீசார்ஜ் பிஸ்னஸில் நமக்கு நிறைய 2 மெத்தட் இருக்குங்க பொதுவாக. நான் இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குது என்னென்னா, மல்டி ரீசார்ஜ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரீசார்ஜஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மல்டி ரீசார்ஜ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதத்துலலாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மல்டி ரீசார்ஜ் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு ஆப் தான். அந்த ஆப் மூலிமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன்ஸ் வரும். அந்த ஒரே ஒரு ஆப்லேயே எல்லா விதமான ரீசார்ஜும் அதில் இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. மொபைலில் இருக்கிற 5 நெட்வொர்க் இருக்கும், டிடிஎஸில் இருக்கிற 5 நெட்வொர்க் இருக்கும், எல்லா ரீசார்ஜுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரே வாலெட். அதுதான் இந்த மல்டி ரீசார்ஜோட மெயின் ஃபோக்கஸ். பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அதில் இருக்கிற நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். சிங்கிள் வாலெட் அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரே ஒரு வாலெட் தான். நீங்கள் அதுக்காக இப்போ வந்து ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் தனித்தனி வாலெட் போட்டு தனித்தனியாக அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு அதுதான் நான் சொல்லுவேன். ஈஸி டு யூஸ். உங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமாகவே கண்டிப்பாக இருக்காது. நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடு மெத்தடாக இருக்கும். டெஃபினட்டாக தமிழ்நாடு கஸ்டமர் கேர் கம்பெனிஸாக எடுங்க. மல்டி ரீசார்ஜ் நான் ஐடியா சொன்னன்றதுக்காக டேரெக்டாக நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்களாக இன்ஸ்டால் பண்ணி நீங்களாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டுக்கெலாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஒரு ட்ரஸ்டடாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டும் யாராச்சும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா யூடியூப்லேயும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல ட்ரஸ்டடாக இருக்கிற யூடியூப் சேனல்ஸாக பார்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி ஐடி வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு நபர் மூலிமா நீங்கள் ஐடி வாங்குறது மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்க முடியும். அது உண்மையிலே ஒரு நல்ல கம்பெனியா அப்படின்னு நம்மளால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். நீங்களாம் டேரெக்டாக போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தட் இஸ் ரொம்ப ஒஸ்ட் மெத்தட். நம்மளுடைய மணி வந்து லாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு தான் அந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணேன். மல்டி ரீசார்ஜ் அப்படின்னாவே நல்ல ஒரு பர்ஃபெக்டான கம்பெனி அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க பிளான் டீட்டெயில்ஸில் அது தெளிவாக போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டால் ஜீவா ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஐடி. ட்ரஸ்டடான கம்பெனிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. நம்பிக்கையான தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனிஸ் அவங்க கொடுக்குறாங்க. நோ டென்ஷன் ஃப்ரீ ரீசார்ஜ். அதாவது நீங்கள் வந்து ரீசார்ஜை இப்போது வந்து நீங்கள் ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஏர்டெல் டிஸ்ட்ரிபியூட்டரை கான்டாக்ட் பண்ணி ஒரு ஐடி வாங்குறீங்க. அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் வந்து ஐடி வாங்கும்போது தனித்தனி செப்பரேட் வேலெட்டாக வரும். அந்த மாதிரி பிரச்சனையாக தவிர தான் மல்டி ரீசார்ஜே வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நிறைய ரீசார்ஜ் பண்ணுங்கள்,
ஏன் ரீசார்ஜ் கம்மியாக இருக்குது, ஏன் அதிகமாக கம்மியாக பண்ணுறீங்க, அதிகமாக பண்ணால் கேட்க மாட்டாங்க, ஏன் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை வந்து ஏதாச்சும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மல்டி ரீசார்ஜில் ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். கண்டிப்பாக எவ்ரி ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக கமிஷன் வந்துடும். நீங்கள் அதில் டவுட்டே பட வேணாம். அடுத்த பாயிண்ட் இதுதான். கமிஷன்ஸ் கம்பெனி கொஞ்சம் மாறுபடுமே தவிர கமிஷன்ஸ் இல்லாமல் ஒரு ரீசார்ஜ் உங்களுக்கு வரவே வராது. அது ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், எந்த ரீசார்ஜுமே கமிஷன் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடலாம். ஜியோக்கு ஒரு ₹1.5 தராங்க, வோடாஃபோனுக்கு ₹3 தராங்க, பிஎஸ்என்எலுக்கு ₹3 தராங்க. அந்த மாதிரி மாறுபடுமே தவிர கமிஷன் இல்லாமல் ரீசார்ஜ் இருக்கவே இருக்காது. நீங்கள் பண்ணுற வேலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி மல்டி ரீசார்ஜில் மொபைல் மட்டும் இல்லை, டிடிஹெச் கஸ்டமரையும் நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ மல்டி ரீசார்ஜ் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரே சிங்கிள் வேலட் சொல்லிட்டீங்க. இதை தவிர்த்து இதில் எப்படி சார் நம்ம ரீசார்ஜாக யூஸ் பண்ணுறது, எப்படி அந்த ஆப்புக்கு மணி போகும், எப்படி ரீசார்ஜ் நடக்கும்னா நீங்கள் தான் அந்த வேலையை செய்வீங்க. டெஃபினட்டாக கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி நம்ம பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை நாம் தான் நம்மளுக்கு எந்த அளவு ரீசார்ஜ் அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டு நீங்களாக ஓனாக அந்த அப்ளிகேஷனுக்கு மாற்றணும். இது தாங்க அதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுற இடமே. இப்போ நிறைய கூகுள் பே தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் வந்து ஒரு ₹1000 ஒரு நாள் ஓடும் அப்படின்னா நீங்கள் கூகுள் பேலேருந்து யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். நீங்களே உங்கள் கூகுள் பேலேருந்து இந்த மாதிரி ரீசார்ஜ் கம்பெனிக்கு மணி ஆட் பண்ணி நீங்களாக ரீசார்ஜ் பண்ணிடலாம். யாருடைய தயவும் எப்பயும் நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு மல்டி ரீசார்ஜ் அப்படின்றது ஒரு ஐடியா வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிள் இமேஜஸ் நான் இப்போ நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து நான் 2-3 கம்பெனிஸ் நான் காட்டுறேன். இது 2 கம்பெனிஸ் காட்டுறேன். மணி ஆட் பண்ணுறது இருக்குங்களா, மொபைல் டீட்டெயில்ஸ் ரீசார்ஜ் இருக்குது. இது ஒரு கம்பெனி, ஓகேங்களா. இந்த மாதிரி தாங்க எல்லா ஆப்ஷனும் நமக்கு இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.